நாம என் நிலை அறிந்து என்னோடு பிரயாணிக்கிறவர், ஆமா என் பட்சத்தில் எனக்கு துணையாய் நிற்கிறவர், என் வலது பாரசத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறவர், அவரே என் தேவர், அவரே என் மீட்பர், அவரே என் இரட்சகர், அவரே என் மணவாளர், அவரே எனக்கு எல்லாம் என்று ருசிக்கிறவர்கள். நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தடைபடாதபடி எந்த தடை வந்தாலும் அதை முறியடித்து அவர் நிறைவேற்றுவார் என்று நிச்சயம் உள்ளவர்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாய் நிற்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாய் நிற்கிறார். தடையை நீக்கி போடுகிறவர் அவர். உனக்கு முன்பாய் வாசல்களை திறக்கிறவர், உன் வாசலை திறக்கிறவர். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இன்று பல தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக. அவர் செய்ய நினைத்தவைகளை தடுக்க நினைக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள், எல்லா மனிதனின் வல்லமைகள், தடைப்பட நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாவதாக இயேசுவின் நாமத்தில். ஓராபலா சந்தல ரிபல அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஹalleluya. என் தகப்பன் ஒருவர் தான் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். ஹalleluya. அப்படி சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி நன்றி அப்பா சொல்ல. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்தோன்னு வரும்போது நிற்கிறவன், அதாவது அவனை கொண்டு வர வேண்டியவன் தடுக்கிறான். என்ன சொல்லி தடுக்கிறான்னா, தாவீதுக்கு எது பிடிக்காது, எது அவன் வாழ்க்கையில தாவீதுக்கு பிடிக்காதது ஒன்று இருக்குதோ அதை சொல்லி. ஏன்னா முடவர்கள் அந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது என்று தாவீது ஒரு பெரிய கட்டளை போட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது மேவிபோசேத்துடைய பெயரை சொல்லிட்டு அவனுடைய பலவீனத்தை சொல்லியிருந்தா கூட ஓகே. பெயரை சொல்லாமலே சொல்றார், யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் முடவன் அப்படின்னு சொல்லி. அவன் இதை சொன்னதும் சீபா என்ன நினைச்சிருப்பான்னா, அவனை கூப்பிட மாட்டார். ஆனா அவன் சொன்ன பிறகுதான் சொல்றாரு, அவனை கூட்டிடுவான். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, என் அப்பா எனக்குன்னு ஒண்ணு செய்ய நினைச்சிட்டானா அது எதுவும் தடுக்க முடியாது என்று விசுவாசிக்கிறவர். ஆளில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் தயவை ருசிச்ச தேவ பிள்ளையே நீர் செய்ய. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பெயர் சொல்லி அழைத்தவர் செய்ய நினைத்தது தடைபடாது. யாவையும் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன glory மாறாமல் நிறைவேற்றுவீர். அவர் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சார். இத நடுவில் யார் தடுத்தாலும் சரி, எது எனக்கு தடையா இருந்தாலும் சரி, அது ஒரு விஷயம் இல்ல. என் அப்பா செய்ய நினைச்சது நடக்கும் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென். ஹalleluya. உலகம் கேட்கும் உங்க பலவீனத்தை வச்சு, உலகம் கேட்கும் உங்க சூழ்நிலையை வச்சு, இது எப்படி நடக்கும் நீ இன்னும் நம்புறன்னு கேட்டா சொல்லுங்க, சொன்னவர் அப்படிப்பட்டவர். எனக்கு சொன்னவர் அப்படிப்பட்டவர் நம்புறவங்க மாத்திர சத்தமா ஆமென். ஹalleluya. யாருங்க சொல்லி இருக்கிற உங்களுக்கு வார்த்தை? தயவு கிடைக்கும், நான் தயவு காட்டணும்னு அந்த அரண்மனையிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல. அந்த அரண்மனையிலே உயர்ந்தவர் எனக்கு தயவு கிடைக்கும் சொன்ன வார்த்தை பாஸ்டர் இருந்து வந்த வார்த்தை கிடையாது.
விசுவாசிகள் அந்த வார்த்தை கிடையாது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ருசிக்கிறீங்க? பெயர் சொல்லி அழைத்து தயவு காட்டுகிறவன். என் பிள்ளை லைஃப்ல நான் இதை செய்யணும்னு நினைச்சிட்டேன். ஆண்டவர் எனக்கு ஒன்று டிசைட் பண்ணிட்டார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? க்ளோராபாலா சந்தலராபாலா ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எழும்பும் போது அவன் இந்த வார்த்தை தான் ஆண்டவர் திடீர்னு ஞாபகப்படுத்தி, நான் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டேன், செய்யாம இருக்க மாட்டேன். யார் எப்படி வேணாலும் நினைக்கிற சூழ்நிலை. சில உள்ளத்துக்கென்று இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் பேசுறான். அவர் செய்யணும்னு நினைச்சிட்டா சகோதரா, அவர் செய்யணும்னு நினைச்சிட்டா சகோதரி, விட்டு கொடுக்க மாட்டா. எந்த தடையை கண்டு சோர்ந்து போகாதே. உன் பலவீனத்தை பார்த்து அழைத்தவர் அல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். அப்படியே ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென். அப்ப நம்புறேன் சொல்லுங்க. நம்புறேன். நம்புகிற உங்களை மட்டும் தான். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோ. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து நீர் சொன்ன வார்த்தைய, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டே. ஆண்டவரே, வேற யார் பேச்ச கேட்டு இல்லப்பா, உங்க பேச்ச கேட்டு நிக்கிறப்பா. உங்க முகத்தையே நோக்கி ஹல்லேலூயா, உங்க முகத்தை ரெண்டு கரத்தை உயர்த்தி அற்புதம் செய்கப்பா.